டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். உளவியலிலே ஒரு பகுதி விழுமியம் கல்வி. அது உளவியல் மிக முக்கியமான பகுதி. அதில் ஒழுக்க கோட்பாடுகள் இருக்கின்றன. அப்போ மனிதர்களில் ஒழுக்க கோட்பாட்டில் முதன்மையானது மனிதர்களில் எங்களுடைய தமிழ் பண்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மிக மிக முக்கியமாக அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு. இது எங்கள் தமிழர்களுக்கு தேவை. அப்போ இதனுடைய பொருள் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு அடம்பன் கொடின்னா அறந்துவோம், எல்லா கொடியும் திரண்டால் மிடுக்கு அறாது. அப்போ அது என்னத்தை ஏற்படுத்துகிறது? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இது ஒரு உளவியல் பிரயோகம். பாருங்களோட தமிழினம் தமிழர்கள் எந்த பெரிய உளவியல் தத்துவங்களை எளிமையான சொற்பிரயோகங்களும் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆக ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம். பாருங்க, எங்களுக்கு தேவையான முதலாவது இது ஆய்வு முடிவு, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள், மனித வள முகாமைத்துவம். சரி, இரண்டாவது ஒற்றுமையாக இருந்தால் விரைவாக வெற்றி பெற முடியும். பாருங்க, நாங்கள் இத்தனை தோல்விகளை சந்திச்சிருக்கிறோம். காரணம் ஒற்றுமையின்மை. அடுத்தது ஒற்றுமையாக இருந்தால் எந்த வேலைகளையும் இலகுவாக செய்யலாம். பாருங்க, உங்களோட நிறுவனத்துல, உங்களோட வீட்டுல, எங்களோட சமூகத்துல, எங்களோட அரசியல்ல. அடுத்தது ஒற்றுமையாக இருந்தால் விட்டு கொடுக்கும் மனப்பாங்கு ஏற்படும். ஒற்றுமையாக இருந்தால் உதவி செய்யும் மனப்பாங்கு ஏற்படும். ஒற்றுமையாக இருந்தால் மகிழ்ச்சி பொங்கி எழும். ஒற்றுமையாக இருந்தால் வீட்டிலும் பாடசாலையிலும் சமூகத்திலும் மகிழ்ச்சியாக வாழலாம். பார்த்தீர்களா? அப்ப இந்த மண்ணில் நல்ல வண்ணம் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சண்டை வரும், முரண்பாடு வரும், பிரச்சனைகள் வரும், சிக்கல்கள் வரும். இவற்றை புரிந்துணர்வுடன் ஒற்றுமையாக சேர்ந்து அணுகுகின்ற பொழுது, எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்கின்ற பொழுது, எல்லோரையும் புரிந்து கொள்கின்ற பொழுது பொருத்தமற்ற முரண்பாடுகள் நீக்கப்படுகின்றன. பாருங்க, பொருத்தமான முரண்பாடுல பொருத்தமற்ற முரண்பாடுல சிக்கி தவிக்கிறோம். உணர்ச்சி வசப்பட்டு திரிகிறோம், உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறோம், உணர்ச்சி வசப்பட்டு சிலவற்றை செய்து விட்டுறோம். அது பின்விளைவு, மிகப்பெரிய பின்விளைவு. எங்களோட அரசியல்ல பாருங்க, எங்களோட பொருளாதாரத்துல பாருங்க. ஆக இதை சரியாக புத்தி பூர்வமாக, அப்ப அரசியல்ல சொல்வார்கள் டிப்ளோமேட்டிக், ராஜதந்திரம். இது இப்ப அரசியல்ல மட்டுமில்லை, ஏனைய எல்லா துறைகள்லையும் இதை பிரயோகிக்க வேண்டும். மேனேஜ்மெண்ட், மற்றவர்களை கொண்டு வேலை செய்விக்கும் கலை. பாருங்க, அப்ப புரிந்துணர்வோட, அன்பாக, உண்மையாக, உதவி செய்யும் மனப்பாங்கோடு ஒற்றுமையாக நாங்கள் செயலாற்றுகின்ற பொழுது பலவற்றை சாதிக்கலாம். ஆக இது எங்களுக்கு எங்களோட பாடசாலையில இருந்து, எங்களோட குடும்பத்தில இருந்து, எங்களோட சமூக நிறுவனங்கள்ல இருந்து, எங்களோட உள்ளூராட்சி நிறுவனங்கள்ல இருந்து, எங்களோட அரசியல் கட்சிகள்ல இருந்து பல பிரச்சனைகள் ஏற்படுத்தி இருக்கு. இதற்கு தீர்வு மக்களே சொல்லி இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அரசியல் கட்சிகளுக்கு என்ன பாடம் படிப்பிக்கப்பட்டது பொதுமக்களால, இனியும் படிப்பிக்கப்படும். மக்கள் தான், மக்கள் ஜனநாயக ஆட்சி. அப்ப மக்களுக்கு இது தெரியும். நீங்க ஒற்றுமை இல்லாட்டி உங்கள் அரசியல்ல இருந்து அகற்றப்படுவீர்கள், மக்களே அகற்றி விடுவார்கள். ஆக இதே போலதான் ஏனைய நிறுவனங்கள்லையும். அப்ப பாடசாலைகள் பல அந்த ஒற்றுமை இல்லாமல் சிதைஞ்சு போய் கிடக்கிறது, வீழ்ச்சி நிலையில இருக்குது. இதை கல்வி பணிப்பாளர்கள் ஏனவே உணர்ந்து அதை நீக்க வேண்டும். அதே போல பல சமூக நிறுவனங்கள், பல உள்ளூராட்சி அமைப்புகள், பல கட்சிகள் அப்படித்தானே. தமிழர் தானே நீங்க எல்லாரும் சேர்ந்த கட்சிகள் இருக்கு. ஒற்றுமையா செயற்படுங்க அந்த மக்களுக்காக. இந்த மக்களுக்காக தானே வந்தனீர்கள். ஆக இந்த ஒற்றுமை என்ற மிக உயர்ந்த சமூக விழுமியத்தை நாங்கள் பிரயோகிக்கின்ற இனமாக மாறுவோம். நன்றி, வணக்கம்.